மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள வாடியல் கப்பக்கிழங்கே வாடியல் கப்பக்கிழங்கே என்னக்க பெத்த முக்கா தூட்டவாடி. ஆனா ஒரு மதுரை சோமசுந்தரம் ஐயா சொன்னாங்க, சரிங்க நீ பொழைச்சிப்ப. எப்படிங்க ஐயா? இல்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி பாட தெரிஞ்சுக்கிட்டாரா நீ? சத்தியமா நீ பாடலன்னு வையே மெயின் ஆஃப் பண்ணிடுவோம். இருட்டில் உன்னை எவன் போட்டு அடிச்சானே தெரியாது. அதுக்கு வேற ஆணி வேற காட்டிவிடுவோம் பாடுறா அப்படின்னா. ஐயோ ஒன்றும் உறுதியாகி போச்சு, அடி நிச்சயம்னு உறுதியாகி போச்சு. அது நான் ஸ்கூலிங் பண்ணது பார்த்தீங்கன்னா ஊட்டி பக்கத்தில் மேட்டுப்பாளையம் இருக்குல்ல, அங்கே எங்கே பார்த்தாலும் அந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டு, அப்போ அந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டு தான் இருந்தது. ஆமாம், அப்போல்லாம் இதுதான் போட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த திரைப்பட பாடல்களில் என்ன கவர்ந்தது, தமிழ் பாட்டு அன்னக்கிளி. அதுக்கு பிறகுதான் ஹிந்தி கேட்கறத நான் விட்டேன் கொஞ்சம். என்ன பாட்டு அதில் உங்களுக்கு பிடித்தமான பாட்டு? லாரி லாரி லாலோ லாரி லாரி லாலோ லாரி லாரி லாலோ மச்சான ஏ மச்சான மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, வந்தார காணலையே அவர் வந்தார காணலையே. சூப்பர், என்ன ஒரு அற்புதமான பாட்டு. அண்ணே, எனக்கு நீங்கள் வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடல்கள் நீங்கள் பாடி யாரும் சொல்லியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ரெண்டு பாட்டு, ஒரு பாட்டு. ஓ சரி, அந்த நிலவே என்னிடம் நெருங்காதே. ஆஹா, என்ன ஒரு பாட்டு. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் விதத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அதாவது இந்த பாடல் உங்கள் குரலில் கேட்கும்பொழுது அது ஒரு சுகமாக இருக்குண்ணே. அதாவது அது நமக்குள்ளே ஐக்கியமாயிட்டா அந்த சவுண்டிங்கே வேறு. ஒவ்வொரு குரலில் ஒவ்வொரு சுகம் கொடுத்துருக்காரு கடவுள். ஆனால் இன்னொரு மேட்டரை கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு ஃபோக் சாங் எடுத்துட்டு கிளாசிக்கலில் பாடி, ஆமாம், பரிசு எங்கே போனாலும் அப்படியே தட்டிட்டு போகிறீங்களா நீங்கள்? அது அண்ணாமலை பல்கலைக்கழக நடந்த கூத்து. எப்படி அது அந்த ஐடியா வந்தது உங்களுக்கு? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா. நான் 2ஆம் ஆண்டு மாணவன். ஓகே.
அப்போ வந்து பொறியியல் கல்லூரியில் விழா நடக்குது, 3 நாள் நடக்கும். சரி. அந்த பொறியியல் கல்லூரியில் போய் பாடுறதுக்கு யாரெல்லாம் சம்மதம் கை தூக்குங்க அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறார். அப்போ மதுரை சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வந்து குருநாதர், அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ஓகே. அவர் தான் பிரின்சிபால், முதல்வராக இருந்தார். எல்லாரும் சும்மா இருக்க நான் மட்டும் கையை தூக்கினேன். தெரியாம தான் தூக்கிட்டேன். ஏன்னா இவங்க சொல்லி கொடுத்த பாட்டை தான் அவங்க பாட போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தூக்கிட்டேன். எல்லாரும் ஒரு மார்க்கமாக பார்த்தான். அப்புறம் மேடை ஏறும்போது தான் தெரிஞ்சது ஏன் அப்படி பார்த்தான். மேடை ஏறினோடனே ஒரு 10-15 பேர் வந்தான். என்ன பாட்டு பாட போகிறேன்? பாட போறீங்கெல்லாம் கிடையாது, பாட போகிறேன் பக்தி பாட்டு, முத்திடுவேன். நாங்கள்லாம் வந்து இப்போ ஆடணும், நீ பாடணும். ஓ, நீங்கள் ஆடுற மாதிரி பாட்டு நான் பாட முடியாத, நான் பக்தி பாட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓரமாக ஒத்து. நான் சொல்கிற பாட்டை இப்போ நீ பாடு. என்ன பாட்டுங்க? கப்பக்கிழங்க பாடு. அப்போ தான் அலைகள் ஓய்வதில்லை படம் வந்திருக்கு, 1982. வாடியன் கப்பக்கிழங்க பாடு, நாங்கள்லாம் ஆடணும். சரிங்க. எல்லாம் முடியாதுங்க, நான் வந்து இசைக்கல்லூரி மாணவன், நான் பாட முடியாதுங்க. பாட முடியாதா? அங்கே பாடுறான்னா. எங்கே? சுவத்தை பாடுறான். சுவத்தை பார்த்தா எலக்ட்ரிக் மெயினில் ஒருத்தன் கை வச்சிருக்கிறான் தயாரா. நீ பாடலன்னு வையே, மெயினை ஆஃப் பண்ணிவிடுவோம். இருட்டில் உன்னை எவன் போட்டு அடிச்சானே தெரியாது. அதுக்கு வேறு ஆணி வேற காட்டி போடுவோம், பாடுறா அப்படின்னா. ஐயோ, ஒன்றும் உறுதியாகி போச்சு, அடி நிச்சயம்னு உறுதியாகி போச்சு. இப்போ இருட்டில் கண்ணு காது போனால் அதுதானே முக்கியம். ரொம்ப பிரச்சனையாச்சே. இப்போ நம்ம வந்து பாடித்தான் ஆகணுங்கிற கட்டாயம். ஆமாம், தயாராகிட்டேன். ஒளி வாங்கி முன்னாடி போய் நிற்கிறேன். மதுரை சோமு ஐயா உட்காந்துருக்கிறாரு, தமிழ்துறை தலைவர் ஆறு அழகப்பன் உட்காந்துருக்கிறாரு, வைஸ் சான்சலர் சிட்டிபாபு ஐயா உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் இதை பாடுனா என் கதி என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அப்படி நினச்சேன். இதே பாட்டை போய் மதுரை சோமசுந்தரம் ஐயா கிட்ட பாடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? பாட முடியாதுன்னு சொல்லுவாரா, இல்லை பாட தெரியாதுன்னு சொல்லுவாரா, இல்லை பாடி காமிப்பாரா? கண்டிப்பாக தெரியாதுன்னு சொல்ல மாட்டார், ஏன்னா மகா வித்வான். ஆமாம், முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ வந்து அவர் என்ன செய்வாருன்னு யோசித்தேன். சரிங்க. அதை கப்பக்கிழங்கு அப்படியே அவர் போலவே பாடி காமிச்சேன். அதை பாடும்போது ஒரு தவறு ஏற்படுத்தினேன். அந்த தவறை சுட்டி காட்டினார் மறுநாள் காலையில். ஓஹோ. அந்த எப்படி தவறாக பாடணுங்கிறதே நான் பாடி காமிக்கிறேன். இடையில ஒரு தவறு வரும், ஒரு தவறு. ஓஹோ. வாடியல் கப்பக்கிழங்கே கப்பக்கிழங்கே என்னத்த முக்காதுட்டவாடி வாடியல் கப்பக்கிழங்கே ಎಲ್ಲಕ್ಕ ಮುಕ್ಕಾದುಟವಾಡಿ பாட்டியல் கப்பக்கிழங்கே கழுதை கூட கழுதை கூட நல்ல பாடு, கழுதை கூட நல்ல பாடு, கேட்டு பாரு உனக்கு புரியும். அவங்க பாடுற நல்ல இல்ல, கேட்டு பாருடா கழுத தேவல. உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது, கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது. பாட்டியல் கப்பக்கிழங்கே உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது, கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது. பாட்டியல் கப்பக்கிழங்கே ஒப்பந்தாடி ஏடிச்சான் காப்பி அடிப்பாட்டியல் கப்பக்கிழங்கே எபிசிடிங்கொப்பந்தாடி எடிச்சங்கப்பி எடி, எபிசிடிங்கொப்பந்தாடி எடிச்சங்கப்பி எடி. பாட்டியல் கப்பக்கிழங்கே உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது, கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது. பாட்டியல் கப்பக்கிழங்கே அபதனி பாட்டியல் கப்பக்கிழங்கே சரிகாரி சரி சனிகிரி சாரி சனி நிரி சனி தவம சனி தவம பதனி பாட்டியல் கப்பக்கிழங்கே ரிகரி
గమ పద ని సరి రి సరి గా గా సరి గమ ఎరి సందు దచ్చని సని సరి సరి రి సని నిగరి సని నిగరి సని రి సదా దాని సరి సని దమ పద ని ని దద మమ పప్ప పద మమ పని దమ దమ మని దమ దమ సని దమ దమ పద పమ గారి సని నిగరి గమ గమ పమ పద పద దని దని ని గరి సని రి సని దమ గరి సని రి సని ద సని దమ మ పదని గరి సని రి సని ద సని దమ మ పదని గరి సని రి సని ద సని దమ మ పదని ప టియల్ கப்பக்கிழங்க 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 அசத்தல்ல. இந்த சிட்டஸ்வரம் எல்லாம் அதுக்கு முன்னாடியே கம்போஸ் பண்ணதா? இல்லை அப்பயே அந்த நேரத்தை அப்படியே பாடுனது. அதனால தான் சில தவறுலாம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை இப்படி பண்ணணும் அப்படியே. என்னக்கா அங்கெல்லாம் தவறு பண்ணிட்டேன், சாருகேசி வந்துட்டு அந்த இடத்துல சண்முக பிரியாணி பாடலன்னு திருத்தினார் அடுத்த நாள் காலையில். எதிரில் உட்கார்ந்த நிலவை என்ன, அதனால பயந்துக்கிட்டே போனேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கலாட்டா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பணமாலை கொண்டாந்து போட்டாங்க. பணமாக்க கட்டி 500 ரூபா 100 ரூபாய் கட்டி, அதாவது அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணியிருக்கீங்க நிஜமாவே. ஏன்னா ஒரு அப்போது அந்த காலத்தில் இப்போ கூட சூப்பர் ஹிட் அது. அப்போ வந்த புதுசில் ரொம்ப கிரேஸ் இருக்கு. அந்த சாங் அந்த லிரிக் அப்படியே மனப்பாடமாக இருக்கும். அது எடுத்து ஒரு கிளாசிக்கலில் கொண்டு போயிட்டு ஒன்று அடிச்சிங்க பாருங்க. திரும்ப திரும்ப அந்த பசங்கள்லாம் பாட சொல்லி எனக்கு கப்பக்கிழங்கு குப்புசாமினே பேர் வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு மதுரை சோமசுந்தரம் ஐயா சொன்னாங்க, சரிங்க நீ பொழைச்சிப்ப. எப்படிங்க ஐயா? இல்லை இடத்துக்கு தகுந்த மாதிரி பாட தெரிஞ்சுக்கிட்டாரா நீ? சத்தியமா. ஆமாம், ரொம்ப கஷ்டம். பிரியா ஓஹோன்னு பாடலை நானும். ஆமாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி பாட தெரிஞ்சுக்கிட்டேன், நீ பொழைச்சிப்ப. இல்லை அவங்க கன்ஃபியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இந்த சிட்டஸ்வரம் போட்ட உடனே டென்ஷன், ஒன்று ஒரு டென்ஷன். 2ஆம் ஆண்டு மாணவன்ல நான், எனக்கு அப்போ வந்து சுரங்கள்லாம் கிடையாது. ஆனால் அப்போ வந்து ஒரு வர்ணம் மட்டும்தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, பட் அந்த அதில் பிரவேசம் இருக்கு. ஆமாம், அது வந்து நானாக போட்டதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். டெஃபினட்டாக அவர் சந்தோஷம், பர்சனலாக சந்தோஷப்பட்டிருப்பார்.